அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு வைத்து ஒரு அற்புதமான மருத்துவத்தை தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக முதல்ல ஒரு மிக்சி கப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நம்ம எடுத்துருக்கிறோம். இதை இதில் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை மட்டும் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறோம். இதையும் இதிலேயே சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், நம்ம இதை நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறோம். அரைச்சி எடுத்ததை நல்லா வடிகட்டி கொஞ்சமாக எடுத்துக்காங்க. அதாவது ஒரு 30 ml அளவுக்கு மட்டும் எடுத்துக்காங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்றதுனால இந்த முருங்கைக்கீரை நம்மளுடைய உடலில் அத்தனை உறுப்புகளுக்கும் பலத்தை சேர்க்கக்கூடியது. இரத்த சோகை பிரச்சனை இருப்பவர்களும் கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பிரச்சனை சரியாகும். இரத்த உற்பத்தி என்பதும் அதிகரிக்கக்கூடியது. ஆண்குறியின் அந்த வீரியத்தை அதிகப்படுத்தி ரொம்ப நேரம் ஆண்குறி நல்ல கம்பி மாதிரி டெம்பர் குறையாமல் இருக்க வைக்கும். அதனால் கட்டாயம் ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு அருமருந்தாக இந்த முருங்கைக்கீரை விளங்குகிறது. கட்டாயம் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.